ரோகிணி விஜய் கிட்ட போய் சொல்றாங்க. ஆண்டி இப்ப பாத்தீங்களா, ஸ்ருதியும் மீனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த பூ கட்டுறவ என்னதான் பேசுறாளோ, என்னதான் பண்ணி வைக்கிறாளோ தெரியல. அந்த பணக்கார பைத்தியம் வேற, அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க ஆண்டி, எனக்கு ஒன்னும் புரியல. நான் காஸ்ட்லியா நாங்க எல்லாம் வந்து கோல்டுல எல்லாம் பிரசன்ட் பண்ணியிருந்தோம். எங்கள பத்தி எல்லாம் எதுவுமே பேச காணாம். ஆனா மீனாவும் முத்துவை பத்தி தான் இவங்க அடிக்கடி பேசிட்டே இருக்காங்க. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. இல்லைங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது. அப்படி இந்த பூ கட்டுறவங்களுக்கு அவ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சானா, கடைசியில அவள் கையிலேயே பிடிக்க முடியாம போயிரும். தேவையில்லாம வீட்ல பிரச்சனை தான் வரும். அவ பேச்சதான் எல்லாரும் கேட்கிற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே உங்க மாமா வேற அவ சொல்றது. அவ பண்றதெல்லாம் தான் கரெக்ட்னு போய் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மீனாவை வளர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணியும் கேக்குறாங்க. அது ஒண்ணுமில்லமா, இந்த பூ வேற பாத்துட்டு இருக்காளே. இந்த பூ விவகாரத்துல போட்டியா ஒருத்தங்க இருப்பாங்க போல இருக்கு. அவங்க என் கிளாஸ்ல தான் டான்ஸ் கிளாஸ் என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அவங்களுக்கு என் வயசு இருக்கும். அவங்க ஏதோ ரொம்ப நாளா காலமா வந்து பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. பெரிய ஆளு கார் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து இவள் போய் வேலைக்கு சேர சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. வேலைக்கெல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆனா வந்து அவங்களுக்கு இவ வந்து பெரிய எதிரியா இருப்பா போல இருக்கு. அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்கள வச்சு என்னங்க ஆண்டி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இவ வேலைக்கு போறதுனால காசு சம்பாதிக்கிறதுனால தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அதனால இவ இந்த பூ கட்டுற வேலைக்கோ இல்ல எதுவும் போகாத மாதிரி பாத்துக்கணும். ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த கடைய தூக்கணும்ல. அது மாதிரி அவங்கள வச்சு இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யாருங்க ஆண்டி அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ வேணா, நாளைக்கு வா, கிளாஸ்க்கு வா, பரதராட்டி கிளாஸ்க்கு வா, உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உடனே ஆண்டி இந்த மீனாவையும் இந்த ஸ்ருதியையும் ஒன்னு சேர விடக்கூடாது. அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிமா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா மீனா சீதா கிட்ட புது போன காமிக்கிறதுக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் போறாங்க. அங்க போன உடனே என்னக்கா ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு ஸ்ருதி ஃபோன் பிரசன்டா கிப்டா கொடுத்தாங்க. அதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தானே அனிவர்சரி டேல செலிப்ரேட் பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி கிப்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அவங்கள கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறேன். நீ சிஸ்டரா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இந்த கிப்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு ரோகிணி எல்லாம் கடுப்பாயிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. அவங்க திடீர்னு போன் எடுத்து கொடுத்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, அதாவது ஒருத்தங்க அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையாம். அதனால இந்த அம்மாவை இங்க அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர் வந்த உடனே இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு நான் கிளம்பிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சீதா, நீ வேணா வா, நான் உங்க வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த போலீஸ்காரரும் வராரு. போலீஸ்காரர் பார்த்த உடனே இவர் எங்க இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட சொல்றாங்க. அக்கா, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட கேக்குறாங்க. இந்தா இவருடைய பையன்தான். அவங்க இவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற உங்க மாமாவை அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கார் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணாரு. உங்க மாமாக்கு இவருக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு என்னக்கா சொல்றீங்க? ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே. அக்கா, நல்ல விதமா தான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வெளிப்படையா பார்த்தா அப்படித்தானே தெரியும். ஆனா ரொம்ப உங்க மாமாவை அவரு சீண்டிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அக்கா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சீதா. நீ இந்த போலீஸ்கார கொஞ்சம் பார்த்து பழகு. சரியா புரியுதா? ஏதாவது பிரச்சனைய வந்து மாட்டிடப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னக்கா பிரச்சனையில மாத்த போற, அவ ஹெல்ப்பா வந்து அவங்க அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன். மத்தபடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா போலீஸ் வந்துட்டு இவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவங்க எங்க அக்காதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணீங்களே அப்படின்னு சொல்றாங்க. யாரு, நானா பிரச்சனை பண்ணேன்? உங்க வீட்டுக்காரர் தான் தேவையில்லாம இப்ப கூட ஹோட்டல்ல வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்க பிரச்சனையெல்லாம் இங்க வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சிஸ்டர் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் முறைச்சிட்டே கிளம்பிடுறாங்க. மீனாவும் கோவமா, சரி சீதா, நீ முழிச்சிட்டு நீ கிளம்பு, ஆனா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா சீதா கிட்ட அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு, உண்மையாலுமே இது கூட பிறந்த அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. என்னங்க, நீங்க இவ்வளவு பணிவா இருக்கீங்க, உங்க மாமா என்னமோ அவ்வளவு தூரம் ரொம்ப கரரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்க மாமா பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்க. அவரு அவ்வளவு நல்லவருன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கோவப்படுவாரு, எல்லாத்துக்கும் விஷயத்துக்கும் டென்ஷன் ஆவாரு. ஆனா வந்து அவரு பண்ற விஷயம் எல்லாம் நேர்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரருடைய அம்மா கேக்குறாங்க, என்னடா பிரச்சனை இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ ஒன்னும் பிரச்சனை பண்ண, நீ ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ போய் டாக்டர் பார்த்துட்டு வா, டாக்டர் உன்னை வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க போன உடனே டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கறப்போ உங்க அம்மா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால நீங்க உடனே வந்து டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க எனக்கு தெரிஞ்ச கட்டத்துல ஒரு வாரத்துக்கு இங்க தங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.